ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மீன் பொழிச்சது. நம்ம எப்போவுமே மீன் வாங்கி வறுக்கிறோம், இல்லை குழம்பு வைக்கிறோம். ஸோ சம்திங் டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு தான் நான் இன்றைக்கி ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது எப்படி பண்ணணும், இதுக்கு என்னென்ன தேவைன்றதை பற்றி. இந்த ரெசிபிக்கு நான் 1 கிலோ அளவுக்கு வவ்வால் மீன் எடுத்திருக்கேன். எனக்கு 4 மீன் நின்றுச்சு. இந்த மீனெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இது பாருங்கள், குடல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோடு கிழிச்சு வச்சுருக்கேன். நம்ம போடுற மசாலா மீனுக்குள்ளே நல்லா இறங்கணுன்றதுக்காக அங்கங்கே கீரல் போட்டு வச்சுருக்கேன். ஸோ மசாலாலாம் நல்லா இறங்கும். மீனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சரி வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மீனுக்கு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். அது என்னென்னா, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், வெறும் மிளகாய்த்தூள். இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். அடுத்தது இந்த மீனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த 4 மீனுக்கு இந்த ஸ்பூன் உப்பு போதும். இது கூட ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் பிழிஞ்சு வச்சுருக்கேன். அந்த ஜூஸை சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ், மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிறபடி கலந்துக்கலாம். இதுக்கு தண்ணியே தேவையில்லை, இந்த லெமன் ஜூஸ்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருந்தேன். அது எனக்கு பத்தாதுன்னு தோணுச்சு. ஸோ அதனால் இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கலவையை மீன் மேலே தடவிக்கலாம். நல்லா அந்த கீரல் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதிலலாம் மசாலா நல்லா உள்ளே இறங்குறபடி நல்லா மீனில் தேய்ச்சி விட்டுக்கலாம். முன்பக்கம் பின்பக்கம் 2 பக்கமும் தேய்ச்சிட்டு மீனுக்கு உள்ளேயும் நம்ம குடலாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு உள்ளேயும் மசாலா இறங்குறபடி அங்கேயும் மிளகாய்த்தூள் மசாலா தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா இது உள்ளேயும் தேய்ச்சிக்கலாம். ஸோ அப்போ தான் எல்லா பக்கமும் நம்மளுக்கு அந்த காரம் நல்லா இறங்கியிருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஓகே, நல்லா மசாலா தடவியாச்சு. இந்த மசாலா ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் அளவுக்கு ஊறட்டும், அப்படியே வச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல் வச்சுக்கிறேன் அடுப்பில். தோசைக்கல்லில் ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம மீன்லாம் 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ ஒரு மீன் எடுத்து தவாவில் சேர்த்துக்கிறேன். மீடியம் ஹீட்லேயே வச்சுலாம், ரொம்ப ஹையும் வேணாம் ரொம்ப லோவும் வேணாம். மீடியம் ஹீட்டில் வச்சு இதை வறுத்துக்கலாம். ஒரு பக்கம் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு இருக்கட்டும். 2 நிமிஷம் கழித்து அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்படி 2 பக்கமும் 2 நிமிஷம் வெந்தால் போதும். இன்னும் நம்ம அடுத்த ப்ராசஸ் இருக்குது, அதுலேயும் வேக வைக்க தான் போகிறோம். ஸோ இப்போ 2 நிமிஷம் வெந்தால் போதும். ஒரு பக்கம் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக வச்சுக்கலாம். இந்த ப்ராசஸ்லேயே நம்ம அடுத்தடுத்த மீனையும் வறுத்து எடுத்துக்கலாம். கடைசி மீன் வறுக்கிறேன். இதில் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். அது சூப்பர் அரோமா கொடுக்கும் கருவேப்பிலை. இப்போ மீனெல்லாம் வறுத்தாச்சு. அடுத்து நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு கடாய் வச்சுக்கிட்டேன். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாயெல்லாம் சேர்த்துட்டேன். அடுத்தது 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம 150 கிராம் வெங்காயம் சேர்க்குறோன்னா 50 கிராம் சின்ன வெங்காயம், 100 கிராம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இன்றைக்கி சின்ன வெங்காயம் இல்லை, ஸோ பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் இந்த வெங்காயம் மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி மீனுக்கு தேவையான அளவு உப்பு மீனில் சேர்த்துட்டோம். ஸோ இந்த மசாலாவுக்கு மட்டும் எவ்வளோ உப்பு தேவையோ அதை மட்டும் சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். ஒரு 3 நிமிஷம் போல் வெங்காயம் நல்லா வதங்கி வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகட்டும், வெயிட் பண்ணலாம். பச்சை வாசனைலாம் போயாச்சு.
இப்போ 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் பொடியாக, அந்த தக்காளியும் சேர்த்துக்கிறேன். 2 நிமிஷம் அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கட்டும், வெயிட் பண்ணலாம். அடுத்து நம்ம கொஞ்சம் ஸ்பைஸ் பவுடர் சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவில் சேர்த்துக்கலாம். இந்த பொடியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகட்டும், மிளகாய்த்தூளோட பச்சை வாசம்லாம் போகட்டும். 2 நிமிஷம் அளவுக்கு வெயிட் பண்ணலாம். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. மசாலாவோட பச்சை வாசம்லாம் போயிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். இந்த மீன் வந்து ரொம்ப ஸ்பைஸாக இருக்கும், நல்லா காரசாரமாக சாப்பிட விரும்புகிறவங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பால் ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு இருந்தால் போதும். அடுப்பில் 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ ஒரு கிளறி விட்டுடலாம். தேங்காய் பால் இந்த அளவுக்கு சுண்டி இருக்குது. அடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த மசாலாவை அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கலாம். அடுத்த ப்ராசஸ் வந்து ஒரு வாழை இலை எடுத்துக்கிறேன். வாழை இலையை நல்லா அடுப்பு மேலே வச்சு ஹீட் பண்ணிக்கிறேன். ஒரு லேசான வதக்கல் இருந்தால் போதும் வாழை இலையில், அப்போ தான் வந்து நம்ம செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாழை இலையை நல்லா ஹீட் பண்ணியாச்சு, இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போது வாழை இலையில் நம்ம வெங்காயம் தக்காளி மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த மசாலா ஒரு கரண்டி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மசாலாவுக்கு மேலே நம்ம மீன் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு மீன் எடுத்து வச்சுக்கிறேன். மீனுக்கு மேலே மறுபடியும் ஒரு கரண்டி வெங்காயம் தக்காளி மசாலா ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த மசாலா நல்லா மீனில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். மசாலாலாம் நல்லா மீனுக்குள்ளே இறங்குறபடி நல்லா அழுத்தி உள்ளெல்லாம் நல்லா மசாலாவை தடவி வச்சுக்கணும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா தடவியாச்சு. இப்போ வாழை இலையை அப்படியே மடக்கி மீன் மேலே மூடலாம். எல்லா பக்கமும் நல்லா சுற்றி மூடிக்கலாம். மசாலா கொஞ்சம் கூட வெளியேறபடி நல்லா மூடிக்கணும். கொஞ்சம் கூட கேப் இல்லாத மாதிரி செஞ்சிடணும், இல்லைன்னா கேப் இருந்ததுன்னா மசாலாலாம் வெளியேறும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு கயிறு போட்டு சுற்றி கட்டிட்டேன். இப்போ எனக்கு மசாலா வந்து கயிறு கட்டினதில் வெளியேறுது. இப்போது இதை நம்ம சரி பண்ணிடலாம். மேலே வேறு ஒரு இலை வச்சு அது நல்லா மசாலா வெளிவராதபடி அதை சரி பண்ணி கட்டிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல், இரும்பு தோசைக்கல் வச்சுக்கிறேன். அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வாழை இலையில் கட்டி வச்சுருக்கோம் இல்லையா மீன், அதை எடுத்து சேர்த்துக்கலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கலாம், ரொம்ப ஹை வேண்டாம், தீஞ்சிரும் சீக்கிரமாக. நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் நல்லா வேகட்டும், டைம் கொடுக்கலாம். இதே மாதிரி நம்ம ஒரு மீனும் ரெடி பண்ணிக்கலாம். மீன் மேலே கொஞ்சம் கொத்தமல்லி வச்சுக்கிறேன். இப்போ அதே மாதிரி இலையை மூடிக்கலாம். இப்போது நம்ம கல்லில் போட்ட மீன் வந்து ஒரு 3 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. நான் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். இந்த பக்கமும் ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு வேகட்டும், வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. மீனை நம்ம வெளியே எடுத்தாச்சு. நம்ம கயிறு கட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கட் பண்ணிக்கிறேன். இலையை ஓப்பன் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. நல்லா அந்த வாழை இலையோட ஸ்மெல்லோட மீன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் உங்களுக்கு ரொம்பவே வர்த்தான ரெசிபி தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஹாட் அண்ட் ஸ்பைசியான மீன் பொரிச்சது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.